ஸ்க்ரீன் விளங்குதா? மெசேஜ் ஓகே. ஸ்க்ரீன் ஓகே. ஓகே. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் ஏழுமா இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு இந்த இதை மட்டும் நான் இங்கிலீஷில் நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் இந்த இதை வாசித்தா உங்களுக்கு விளங்க ஏழுமா இருக்குமா? என்ன மாதிரி உங்களோட ஓகே பரவாயில்ல. சரி நான் சொல்கிறேனே. இப்போ இது வந்து என்னென்னா ஒரு பேக்கரி வந்து சாக்லேட் சிப் குக்கீஸ்ன்னு சொல்கிற ஒரு உணவு பண்டத்தையும் அது மாதிரி சுகர் குக்கீஸ்ன்னு சொல்கிற இன்னொரு உணவு பண்டத்தையும் உற்பத்தி செய்கிறாங்களாம். சரிண்ணே. பொதுவாகவே இந்த ஏக பரிமாண திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறது எதோட சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு தொழிற்சாலை, ஒரு ஃபேக்ட்ரி, ஏதாவது ஒரு உற்பத்தியோடு சம்மந்தப்பட்டது அல்லது ஏதாவது ஒரு தொழிலோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இதில் நம்ம மெயினாக இந்த யூனிட்டில் நம்ம பார்க்குற விஷயம் வந்து என்னென்னா ப்ராஃபிட், இலாபத்தை பற்றினது அல்லது வருமானத்தை பற்றினதாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் செலவை பற்றினதாக இருக்கும், வரவை பற்றினதாக இருக்கும் அல்லது செலவை பற்றினதாக இருக்கும். அப்போ வரவை பற்றி பேசும் பொழுது அல்லது இலாபத்தை பற்றி பேசும் பொழுது எப்படி இலாபத்தை அதிகரிக்கிற அப்படின்னு சொல்லி பேசுவோம், மேக்சிமைஸ் பண்ணுற. செலவை பற்றி பேசும் பொழுது எப்படி செலவை குறைக்கிற அப்படிங்கிறத பேசுவோம். சரிண்ணே. இப்போ இதில் நம்ம முக்கியமாக இதில் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் நம்ம சமன்பாடுகளையும் சமநிலைகளையும் உருவாக்குறது அவன் தந்த தரவுகளை வச்சு. அட்சர கணிதத்தை தான் நம்ம இங்கே பயன்படுத்துவோம் பொதுவாகவே. சரி, அப்போ இது உங்களுக்கு 7 ஆண்டு தெரியலை எனக்கு, நீங்கள் ரிப்ளை பண்ணலை. இதை நான் தமிழில் சொல்கிறேன்னு. இப்போ ஒரு பேக்கரி வந்து என்ன செய்கிறாங்க, சாக்லேட் சிப் என்று சொல்கிற ஒரு சிப்ஸையும் சுகர் குக்கீஸ்ன்னு சொல்கிற இன்னொன்றையும் 2 சாப்பாடுகளை அவங்க சாக்லேட் கேக், சுகர் கேக், சீனி கேக், அப்படி 2 சாப்பாடுகள் உற்பத்தி செய்கிறாங்க அவங்க. சரியான ஒவ்வொரு சாக்லேட் கேக் இருக்குது தானே, அதில் ஒவ்வொரு
sorry for that. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருந்தேன். சரிண்ணா, இப்போ 2 வகையான சாப்பாடுகள் உற்பத்தி செய்கிறாங்க இங்கே வந்து. சரிண்ணே, அப்போ அதில் வந்து சாக்லேட் வந்து, அதாவது ஈச் batch ஆஃப் சாக்லேட் சிப் குக்கீஸ் யூசஸ் 2 cups ஆஃப் ஃப்ளோர். அதாவது ஒவ்வொரு சாக்லேட் கேக்குக்கும் அவங்க வந்து 2 கப் மாவு பயன்படுத்துவாங்களாம். சரிண்ணே, ஒவ்வொரு சாக்லேட் கப் அல்லது இது வைங்களேன்.
சாரியா, நான் பேசிட்டு போயிருக்கிறேன். நீங்கள் கட் ஆனது தெரியல, இதில் நோட்டிஃபிகேஷன் வரதில்லை. சாரியா, நீங்கள் அப்படி நான் கட் ஆனேன்னு வாட்ஸ்அப்பில் உடனே மெசேஜ் ஒன்று போடுங்களா, வெயிட் பண்ணாமல். ஓகே ஓகே ஓகே, நம்ம இப்போ நான் தமிழில் மாற்றிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு இந்த டாபிக் வந்து என்னென்னு சொல்லி ஒரு அறிமுகத்தை தரணும். தந்தால் தான் சரியான முறையில் உங்களுக்கு சிஏல மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்குள்ளே யோசிக்கிற தன்மை கூட இருக்கும். மற்ற இப்போ இந்த பாடத்தில் இருக்கிற மற்ற யூனிட்டுகள் மாதிரி இந்த ஒரு ஃப்ளோவில் செஞ்சுட்டு போகிறது மட்டும் இருக்காமல் ஃபஸ்ட்டு நம்ம யோசித்து சில முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கும். சரி, இப்போ அதுக்கு நம்ம பழக்கப்படணும். அந்த வகையில் இப்போ இதை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீன் விளங்குறது தானே, இந்த ஒயிட் போர்டு. ஓகே 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 இப்போ இதை பாருங்கள். இப்போ ஒரு பேக்கரி சாக்லேட் சிப் குக்கீகளையும் அது மாதிரி சுகர் குக்கீஸ் இது ரெண்டையும் தயாரிக்குதான். சரிண்ணா, இப்போ அது XYன்னு தந்திருக்காங்க. நம்ம இந்த XYM என்னென்று எடுக்கணும்னா அவங்க தயாரிக்கிற சாக்லேட் குக்கீஸை Xன்னு எடுக்காங்க, சுகர் குக்கீஸை Yன்னு எடுக்காங்க. அல்லது நம்ம என்ன அதில் எண்ணிக்கை எப்போவுமே இந்த XYங்கிறது எண்ணிக்கையை தான் பெரும்பாலும் குறிக்கும். அவங்க XYன்னு தரலைன்றாலும் நம்ம அதை எண்ணிக்கையை குறிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாது, எத்தனை தயாரிக்காங்கன்னு தெரியாது. அப்போ நம்ம அதை எண்ணிக்கையை நம்ம தெரியாகணியத்தால் குறிப்போம். இப்போ இதில் முதலாவது பாயிண்ட் சொல்கிறாங்க நம்மளுக்கு, சாக்லேட் சிப் குக்கீகளின் ஒரு தொகுதிக்கு 2 கப் மாவு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா, இப்போ ஒவ்வொன்றா செய்கிறல தானே. இப்போ ஃபேக்ட்ரியில் வந்து ஒவ்வொரு தட்டம் அப்படி அந்த மாதிரி தானே ஒரு பெட்ச் ஒரு தரத்துலேயும் ஒரு செட் செய்வாங்க. அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதிக்கு 2 கப் மாவு பயன்படுத்தப்படுது. அப்போ ஒரு 2 கப் மாவை பயன்படுத்தி ஒரு தொகுதி சாக்லேட் சிப் குக்கீஸ் அவங்க உற்பத்தி செய்கிறாங்களாம். அது மாதிரி சர்க்கரை குக்கிகளின் ஒரு தொகுதிக்கு 1 கப் மாவு பயன்படுத்தப்படுமா. சரி, அப்போ சுகர் குக்கீஸ் வந்து ஒரு கப்பில் ஒரு பேட்ச் ஒரு தொகுதி சுகர் குக்கீஸ் செய்வாங்களாம். பேக்கரியில் அதாவது இன்றைய நாள், அதாவது குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு வந்து பயன்படுத்துவதற்கு மொத்தம் 10 கப் மாவு மட்டும்தான் உள்ளதாம். ஆகவே இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இன்று சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த மொத்த கணக்கும் வந்து நம்ம இந்த இன்றைய நாளுக்குரிய விஷயத்தை பற்றி பேச போகுதுங்கிறத இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளணும். சரிண்ணே, அல்லது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குரியதை பேச போகுது அப்படின்ட்டு. அடுத்தது சொல்கிறாங்க, ஒரு தொகுதி சாக்லேட் சிப் குக்கீஸ் மூலம் $5 லாபமும், ஒரு தொகுதி சர்க்கரை குக்கீஸ் மூலம் $3 லாபமும் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா, இப்போ இதில் சரி அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. கீழே அந்த கேள்வி இருக்கட்டும். இப்போ வருவோமே நம்ம. இப்போ சும்மா சொல்லுங்களேன், நான் என்ன சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் அல்லது டோட்டல் chocolate பேச்சஸ். சரி, நான் இங்கே தமிழில் டைப் பண்ணிக்கொள்ள இல்லாத நிலைமை இடத்துல நான் அதுக்கான வழியை விரைவில் செய்து கொள்கிறேன். இப்போ நான் என்ன மொத்தமாக தயாரிக்கப்படுற என்ன சாக்லேட் குக்கீஸ் இருக்கு தானே, சாக்லேட் குக்கி பேச்சஸ், இங்கே மொத்தமாக தயாரிக்கப்படுற சாக்லேட் குக்கி பேச்சஸ் வந்து
நம்ம என்னென்று எடுக்கும் எக்ஸ் என்று எடுப்போம். சரி, அவங்க எக்ஸ் என்ன தந்திருக்காங்க, எக்ஸ் என்று எடுப்போம். அது மாதிரி மொத்தமாக தயாரிக்கிற சுகர் குக்கீஸ், சீனி சர்க்கரை குக்கீஸ், சீனி குக்கீஸ், சுகர் குக்கீஸ் வந்து சுகர் குக்கி பேஜஸ், சுகர் குக்கி தொகுதிகள் வந்து Y என்று எடுப்போம். அதில் எண்ணிக்கை Y என்று எடுப்போம். சரி, இப்போ ஒரு தொகுதிக்கு 2 கப் மாவு பயன்படுத்தப்படுதா என்னதுக்கு, சாக்லேட் சிப் குக்கீஸுக்கு. சரி, சாக்லேட் பேச்சஸ், சாக்லேட் குக்கீஸ் இருக்குதானே, அதில் ஒரு பேட்சுக்கு 2 கப் மாவு பயன்படுத்தப்படுதுதான். ஆகவே மொத்தமாக சாக்லேட் குக்கீஸ் தயாரிக்கப்படுற எல்லா பேட்சுக்கும் சேர்த்து மொத்தம் எத்தனை கப் வரும் சொல்லிடுமா? இதில் சொல்லிடுமா? அதாவது சும்மா சொல்லுங்க, ஒன்று சாக்லேட் கேக் தயாரிக்காங்க, அடுத்தது சீனி கேக் தயாரிக்காங்க இவங்க. சரிண்ணா, மொத்தமாக எக்ஸ் எண்ணிக்கையான சாக்லேட் கேக் தயாரிக்காங்களாம். அதே மாதிரி Y எண்ணிக்கையான சீனி கேக் தயாரிக்காங்களாம். சாக்லேட் கேக் வந்து ஒரு கேக்குக்கு 2 கப் மாவு உண்டு சொன்னால், மொத்தமாக எக்ஸ் எண்ணிக்கையான கேக் உண்டு சொன்னால் மொத்தம் எத்தனை கப் மாவு பயன்படுத்துவாங்க? மொத்த எண்ணிக்கை தயாரிக்கிற கேக்குகள் 2x. சரிண்ணே, 2x பயன்படுத்துவாங்க. ஏன், மொத்தமாக தயாரிக்கப்படுற தொகுதிகள் எண்ணிக்கை வந்து எக்ஸ் சாக்லேட் கேக். அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை தயாரிக்கிறதுக்கு 2 கப் மாவுன்னா, இப்போ எல்லா தொகுதியையும் சேர்த்து தயாரிக்கிறதுக்கு மொத்தமாக 2x கப் மாவு தேவைப்படும். சரிண்ணா, அந்த விளக்கம் நம்மளுக்கு கிடைக்க தெரியும். சரிண்ணா, அது சின்ன ஒரு விஷயந்தான், ஆனால் அவன் குழப்பி சொல்லுவான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ அந்த 2x இங்கே எக்ஸ்ன்ட்டு டைரெக்டாக தந்துருக்கேன், தரலாடியே நம்ம சும்மா எக்ஸ்ன்ட்டு போடுவோம். சரிண்ணா, அப்போ இந்த எக்ஸை போட தெரியும் நம்மளுக்கு, இந்த வையை போட தெரியும். அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து சாக்லேட் சிப் குக்கீகளின் ஒரு தொகுதிக்கு 2 கப் மாவு பயன்படுத்தப்படுகிறதுங்கிற இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த இதையும் சம்மந்தப்படுத்தி என்ன நம்மளுக்கு எடுக்க தெரியணும். டோட்டல் chocolate floor cups வந்து 2x அப்படின்னு. அதாவது டோட்டலாக சாக்லேட் கேக்ஸ் பயன்படுத்தப்படுற மாவு கப்புகள் எண்ணிக்கை 2x அப்படிங்கிறது நம்மளுக்கு எடுக்கணும். அது மாதிரி தான் இங்கேயும் டோட்டல் சுகர் ஃப்ளோர் கப்ஸ், அதாவது சுகர் கேக் தயாரிக்கப்படுற மாவு கப்புகள் எண்ணிக்கை வந்து எத்தனை அரைக்கும்? இங்கே ஒரு கப் மாவு ஒரு சுகர் கேக் தொகுதிக்கு பயன்படுத்தப்பட்டால் மொத்தமாக Y இருந்தால் நம்மளுக்கு பயன்படுத்தப்படுறது எத்தனை அரைக்க போகுது? Y. ஓகே, Y இருக்க போகுது. சரிண்ணா, Y இருக்க போகுது. 1 தடவை Y என்று வரப்போகுது. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. என்ன, பேக்கரியில் இன்றைய நாளைக்கு பயன்படுத்தப்படுவதற்கு மொத்தம் 10 கப் மாவு மட்டும்தான் இருக்கும். இப்போ இதிலிருந்து என்ன விளங்குறோம் நம்ம?
சரிண்ணே. உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் மைக்கு அன்மியூட் பண்ணி பேசுங்க. நீங்கள் மட்டும்தானே இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லைண்டா. உங்களுக்கு டைப் பண்ண கஷ்டம் இருந்தால் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணி செய்கிறேன்னு இல்லை, பிரச்சனை கஷ்டம்டா டைப் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, பேசுகிற கஷ்டம். இதில் ஒரு இன்றைய நாளைக்கு 10 கப் தான் இருக்கு மொத்தமாகவே மாவு. அந்த மாவுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும், சாக்லேட் கேக்கும் செய்யணும், சுகர் கேக்கும் செய்யணும். சரிண்ணே. அப்போ நம்ம எப்படி பார்த்துக்கணும், நம்ம தயாரிக்கிற சாக்லேட் கேக் மற்றும் சுகர் கேக் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக எப்படி இருக்கணும், அந்த 10 கப் மாவுக்குள்ள அடங்குற மாதிரி இருக்கணும். அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணிடலாம். விளங்கிட்டா? ஓகே ஓகே சரிண்ணே. அப்போ அதை எப்படி நம்ம சமன்பாட்டில் கொண்டு வரலாம்? அது சொல்லிடுமா? ஓகே, 2x plus y is equal to 10. 2x plus y is equal to 10. ஓகே, இது ஓகேயா கேட்டால் சும்மா யோசிப்போமே. இது என்ன மட்டுக்கு மட்டா சரியாக நம்ம என்ன செய்வோம், இந்த 10 கப்பையும் யூஸ் பண்ணுற மாதிரி யோசிக்கும். ஆனால் அப்படி செல்லப்பட்டிருக்கா இங்கே ஏதாவது 10 கப் மாவு மட்டும் இருக்கிறான்னு சொல்லியிருக்கே தவிர 10 கப்பையும் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கா? நோ. சரி, அப்படி சொல்லலை. ஆகவே நம்ம என்ன, இது என்னத்தை குறிக்குது, நம்ம 10 கப்பையும் யூஸ் பண்ணுறோங்கிறத குறிக்குது. 2x வைங்கிறது 10க்கு ஈக்குவல்னா என்ன, நம்ம இந்த அதாவது சாக்லேட் கேக்கு யூஸ் பண்ணுற மாவு கப்புகள் எண்ணிக்கையும் சுகர் கேக்கு யூஸ் பண்ணுற மாவு கப்புகள் எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கை சரியாக 10ங்கிற அர்த்தம். ஆனால் நம்மளுக்கு என்ன அப்படி எதுவும் சொல்லப்படலை. அங்கே என்ன ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தமாக 10 கப் தான் இருக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறது 10 இருக்கலாம், அல்லது 10 குறைவாக இருக்கலாம், 10 தாண்டக்கூடாது. 10 தாண்டாமல் பார்த்துக்கணும். ஏன் நம்மள்கிட்ட அதுக்கான மூலப்பொருள் இல்லை, கப் மாவு இல்லை. சரியான. ஆகவே என்ன நம்ம சரியான முறையில் எப்படி குறிக்கணும், லெஸ் தென் ஓ ஈக்குவல் டு அல்லது சிறிது சமன் 10ன்னா போடணும். அது விளங்கிட்ட, அதில் எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே 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 விளங்கிட்டு. இப்படியான கேள்வி இருக்குது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபார்முலா உருவாக்கி வரேன். சரிண்ணே. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம இப்படி அழகாக எழுதி வரணும். அதனால் தான் நம்மளுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். அடுத்து நம்மளுக்கும் தெளிவாக இருக்கும் விளக்கம். சரிண்ணே. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை வச்சு ஒரு முடிவு எடுத்தோம், அது மாதிரி இந்த பாயிண்ட்டை வச்சு ஒரு சமன்பாடு முடிவு எடுத்தோம். அடுத்த 3வது பாயிண்ட், பேக்கரியில் இன்று பயன்படுத்துறதுக்கு மொத்தம் 10 கப் மாவு மட்டுமே உள்ளதுங்கிறத வச்சு ஒரு முடிவுக்கு வந்தோம். சரிண்ணே. அடுத்ததாக கடைசியாக என்ன சொல்கிறாங்க, ஒரு தொகுதி சாக்லேட் சிப் குக்கி மூலம் $5 லாபமும் ஒரு தொகுதி சர்க்கரை குக்கி மூலம் $3 லாபமும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே. இப்போ இதில் இருந்து இப்போ நான் சொன்னேன் தானே, பொதுவாகவே இந்த யூனிட்டில் நம்ம படிக்கிறது என்னென்னு சொன்னால், எப்படி லாபத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது செலவோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஒன்று வரவோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது செலவோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அப்போ வரவு அல்லது லாபத்தை பற்றி பேசக்குள்ள நம்ம என்ன செய்வோம், அந்த எப்படி லாபத்தை கூட்டுற அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். செலவு சம்மந்தமாக பேசினா எப்படி செலவை குறைக்கிறன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரி, அந்த வகையில் இங்கே என்னத்தை பற்றி பேசுகிறாங்க, லாபத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆக நம்ம என்ன செய்யணும், லாபத்தை கூட்டுறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். சரிண்ணே. அப்போ அதுக்கு முதல் மொத்த லாபத்தை நம்ம காண இயலுமா, மொத்த லாபத்துக்கு ஒரு சமன்பாடு எடுக்க இயலுமா நம்மளால? சரிண்ணே, எடுக்க இயலுமா? மொத்த லாபம் சமன் என்ன அறிக்கை இயலும்? ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? நோ ஐடியா. ஓகே. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தொகுதி சாக்லேட் சிப் குக்கி மூலம் $5 லாபம். சரி, அதாவது என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒரு சாக்லேட் கேக் அல்லது ஒரு பெச்சாக தானே கதைக்காங்க கதைக்க. சரி, அப்போ ஒரு தொகுதி சாக்லேட் கேக்குக்கு
$5 லாபம் கிடைக்குதாம். சரிண்ணே. ஆகவே நம்ம இப்போ என்ன ஒரு பெச் சாக்லேட் கேக் வந்து நம்மளுக்கு $5 வச்சுக்குவோம். சரிண்ணா. நம்மளுக்கு தெரியும் நம்மளோட மொத்த டோட்டல் சாக்லேட் பேச்சை சேர்த்து நம்மளுக்கு எக்ஸ் தானே. ஆகவே நம்மளுக்கு செல்லையிலுமா டோட்டல் சாக்லேட் கேக் ப்ராஃபிட் வந்து 5x என்று சொல்லிடுமா? அதில் எதுவும் டவுட் இருக்கா? ஒரு தொகுதிக்கு $5 மொத்தமாக எக்ஸ் தொகுதிகள் இருக்கு நம்மளுக்கு. ஆகவே 5x ரூபா இங்கே டாலரில் சொல்கிறாங்க. $5x வரப்போகுது. சரிண்ணே. ஓகே. $5x வரும். இது மாதிரி என்ன ஒரு பேட்ச் சுகர் கேக் வந்து நம்மளுக்கு லாபம் எவ்வளோ தான்? சுகர் கேக்கு ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு அவங்களே சொல்கிறாங்க என்ன $3. சரிண்ணே. அப்போ அந்த வகையில் நம்மளுக்கு டோட்டல் சுகர் கேக் ப்ராஃபிட் வந்து என்ன $3 சொல்ல இயலும். ஓகேவா? ஓகே. இதில் இருந்து நம்மளுக்கு செல்ல இயலுமா? இந்த கம்பெனியில் மொத்த லாபத்தை பற்றி பேசுக என்ன செய்யும்? நம்ம அவங்க உற்பத்தி செய்கிற எல்லாத்தை பற்றியும் பேசணும். ஆகவே டோட்டல் ப்ராஃபிட் இவங்களுக்கு வந்து என்ன 5x சக 3y. ஓகேயா? இப்படி சொல்லிடுமா? ஓகே. சரி. இந்த டோட்டல் ப்ராஃபிட்டுக்கு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் பொதுவாக ஏதாவது ஒரு எழுத்தால் குறிப்போம். அதுலேயும் யூஸ்வலி நம்ம வந்து ஜெட்டுங்கிற எழுத்தால் குறிப்போம். சரி. ஜெட்டுங்கிற எழுத்தால் குறிப்போம். ஓகே. சரி. இப்போ இந்த இடத்துல இப்போ பார்ப்போம். இந்த அறிக்கை தானே இந்த இடத்துல நம்ம உருவாக்கியிருக்கோம் தானே. இது வந்து நம்ம குறி போட்டுருக்கேன். இந்த அறிக்கையில் இந்த சமநிலையை வந்து சொல்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் என்று சொல்கிற தமிழில் எதுக்கு சொல்கிற கட்டுப்படுத்தி என்று சொல்கிற. சரியா? கட்டுப்படுத்தி. சரியா? சமநிலை வடிவத்தில் இருக்கும் பெரும்பாலும் இந்த கட்டுப்படுத்திகள் நம்மளோட சிலபஸை பொறுத்தவரை எப்போவுமே அப்படி தான் வரப்போகுது. சரியா? கன்ஸ்ட்ரெயின்ட் கட்டுப்படுத்தி. சரி. இதான் நம்மளுக்கு கட்டுப்படுத்துது என்ன நம்மளோட லிமிட்டை காட்டுது. நம்மளுக்கு 10 கப் தான் இருக்குது. சார். சரிண்ணே. இந்த அறிக்கிற இந்த Z சமன் 5x சக 3yங்கிறது என்னென்னு சொன்னால்
இதுதான் வந்து நம்மளோட குறிக்கோள் சார்பு. அது இங்கிலீஷில் ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், குறிக்கோள் சார்பு அப்படின்னு சொல்லுவோம். இதை சொல்கிறேன். இதை சொல்கிறேன் குறிக்கோள் சார்புன்னு சொல்கிறேன். சரிண்ணே. இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டோம், அவங்க கேட்டுக்கிற கேள்விக்கு இங்கே ஆன்சர் எடுத்துட்டோம். லாபத்தை அதிகப்படுத்துவதற்கான குறிக்கோள் சார்பு ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ஆன்சர் எடுத்துட்டோம். சரிண்ணே. இதுதான் என்ன, இப்போ நம்ம இதை வச்சு என்ன லாபத்தை எப்படி பின்னுக்கு அதிகரிக்கிறங்கிறத பின்னுக்கு பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கேள்வி என்ன, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை தர்றதுக்கு நம்மளுக்கு என்ன, இந்த சமன்பாடுகளை உருவாக்குறது. இதை சொல்கிற என்ன, சமன்பாடுகளை உருவாக்குதல், ஃபார்முலேஷன், சூத்திரப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, ஃபார்முலேஷன். அப்போ நம்ம சரியான முறையில் இந்த சமநிலைகளையும் சமன்பாடுகளையும் உருவாக்கினா மட்டும்தான் நம்மளால் வந்து இதுக்கு அடுத்த கட்டமாக விரிவான கேள்விகளுக்கு போக இயலும். சரிண்ணா. இப்போ இந்த இவ்வளோ நேரம் பேசின இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு விளங்குதா என்ன செய்ய போகிறோம், எப்படி ஐடியா எடுக்கிறோம்னு சொல்லி? இப்படி தான் எல்லா கேள்வியும் வரப்போகும். ஏதாவது ஒரு தொழிற்சாலையோட சம்மந்தப்படுத்தி தான் நம்மளுக்கு பேப்பரில் கேள்வி வரும். பெரும்பாலும் ஏதாவது ஒரு உற்பத்தியோட சம்மந்தப்படுத்தி என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? இது கஷ்டமாக இருக்கா இல்லை ஐடியா எடுக்க ஏழு மாதிரிக்கா? இப்படி நான் காட்டி தந்த முறையில் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். ஆனால் அகையும் ஈஸி. இதுக்கு அடுத்த கட்டம் நம்ம செய்கிற என்னென்னு சொன்னால், நம்ம வளமையாக ஓஎல்லில் படித்து சமநிலைகளில் என்ன இந்த வரைவு கீறுவோமே, ஜஸ்ட் என்ன இது நம்ம ஓஎல்லில் இருபடி சார்பெல்லாம் கீறிருப்போம். இங்கே அப்படியெல்லாம் இல்லை, நேர்கோட்டு வரைவு மட்டும் கீறப்போம். Y7 MXCங்கிற அந்த அது மட்டும்தான் வரப்போகுது இங்கே. அந்த இதை நம்ம கீறப்போகிறோம். ஜஸ்ட் கீறி போட்டு நிலற்றி என்ன புள்ளிகளை காணப்போகிறோம். சரிங்க, அது ரொம்ப ஈஸி. அது நம்ம பார்க்க இயலுங்க. இப்போ இந்த சமநிலையை நிலற்றி காட்டுறது வந்து இங்கே மட்டும் இல்லை, நம்மளோட பார்ட் 1லையும், பார்ட் 1ங்கிறத விட பார்ட் 1 ஏ பகுதியில் சமநிலை தொடர்பான கேள்விகள் வரும். அப்போ அந்த இடத்துலையும் நம்மளுக்கு இதே நாலேஜ், இந்த சமநிலை சம்பந்தமான நாலேஜ் வந்து தேவைப்படும். சரி, அது நம்ம சமநிலைகளை தனியாக பார்ப்போம் பின்னுக்கு. இப்போதைக்கு இப்படி தான் நம்ம ஐடியா எடுக்கணும். சரிண்ணா. அப்போ இது அப்படியே இப்போ இன்னொரு கேள்வி பார்ப்போம். இதில் இந்த கேள்வியை பார்ப்போமே. சரி, இந்த 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 யூனிட்டில் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதிகமான கேள்விகளில் நம்ம அனுபவப்படுறோமோ அந்தளவுக்கு ஈஸியாக செய்யணும். சரி, கேள்விகள் எண்ணிக்கை கூடக்கூடிய இந்த டைப் ஆஃப் இந்த யூனிட்டில் அந்தளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக மார்க்ஸ் எடுக்க இயலும், ஈஸியாக ஐடியா வரும் நம்மளுக்கு. சரி, இது அனுபவத்தை வச்சு வர இதுதான் இது. சரி, ஒரு கலைஞர் 2 வகையான ஆடைகளை வடிவமைக்கிறார். ஒரு கலைஞர் 2 வகையான ஆடைகளை வடிவமைக்கிறார். தனிப்பயனாக்கப்பட்ட டிஷர்ட்டுகள் மற்றும் ஹூடிகள். சரிண்ணே. அதாவது அந்த ஹூடின்னா அந்த டிஷர்ட்டில் தொப்பியோட வாரது, தொப்பியை எடுத்து மூடுற மாதிரி வார அந்த வகையான டிஷர்ட் ஹூடி. சரிண்ணே. அப்போ நாங்கள் டிஷர்ட்டும் அந்த டிஷர்ட் அவங்க எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டிஷர்ட் எண்ணிக்கை நம்ம எண்ணிக்கைன்னு எடுத்தால் சரி குழம்பாமல் இருக்கிறதுக்கு. சரி, டிஷர்ட் எழுற எண்ணிக்கை எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹூடிகள் வந்து
கூலிகள் எண்ணிக்கை வை. சரியான ஒரு டிஷர்ட்டுக்கு ஒரு யார் துணியும் வடிவமைக்க 2 மணி நேரமும் தேவைப்படுமா. சரியான அடுத்தது வந்து ஒரு ஹூடிக்கு 3 யார் துணியும் வடிவமைக்க 1 மணி நேரமும் தேவைப்படுமா. இந்த வாரத்தில் கலைஞரிடம் 30 யார்டு துணி மட்டுமே உள்ளது. கலைஞர் இந்த வாரத்தில் அதிகபட்சமாக 40 மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய முடியும். சரியான ஏற்கனவே பார்த்த கேள்வி மாதிரி தான். ஆனால் என்ன இங்கே நம்மளுக்கு விளங்குது, இங்கே துணிட நீளம் யார்டு சம்மந்தமாகவும் பேசுகிறாங்க. அதே நேரம் என்ன உற்பத்தி செய்கிற அந்த பயன்படுத்தப்படுற அந்த நேரம், செலவழிக்கப்படுற நேரம் சம்மந்தமாகவும் பேசுகிறாங்க. ஆகவே 2 விதமான கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்மளுக்கு வரப்போகுதுங்கிறது விளங்குது. சரியான அடுத்தது இங்கே வாரம் சம்மந்தமாக பேசுகிறாங்க. அங்கே ஒரு குறிப்பிட்ட நாளை பற்றி பேசுகிறாங்க, இங்கே ஒரு வாரத்தில் உற்பத்தி செய்கிற சம்மந்தமாக பேசுகிறாங்க. சரியான அது நம்மளுக்கு பெருசாக ஒரு குழப்பமும் அதில் வர தேவையில்லை. அது அவன் நாளையும் வாரத்தையும் 2ஐயும் சம்மந்தப்படுத்தி பேசினானதை நம்ம யோசிக்கணும். இதனால் ஒன்றை பற்றி பேசுகிறான்டா நம்ம என்ன அதை கணக்கெடுக்கவே தேவையில்லை. இந்த இடத்துல வாரத்தை பற்றி மட்டும் பேசுகிறதாலே இப்போ நம்ம அதை விட்டுறலாம். ஜஸ்ட் நம்ம என்ன கட்டுப்படுத்தி நம்மளுக்கு சொல்கிறான், என்ன வரையறைகளை நம்மளுக்கு சொல்கிறான்ங்கிறத மட்டும் பார்த்தா சரி. சரிண்ணா அடுத்தது என்ன, ஒரு டிஷர்ட் மூலம் $15 லாபமும் ஒரு ஹூடி மூலம் $35 லாபமும் கிடைக்கிறது. சரிண்ணா இப்போ இதை நம்ம என்ன ஒரு ஐடியாவை எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோம், ஜஸ்ட் என்ன ஃபஸ்ட்டு yard per t-shirt. Yard per t-shirt. சரிண்ணா ஒரு டிஷர்ட்டுக்கு எத்தனை யார்ட் துணி, அது மாதிரி டைம் per அல்லது என்ன அவர் per டிஷர்ட். ஒரு டிஷர்ட்டுக்கு எவ்வளவு நேரம், இது 2ஐயும் நம்ம ஃபஸ்ட்டு குறித்து கொள்வோம். சரியாமா ஒரு டிஷர்ட்டுக்கு 1 யார்ட் துணி, அது மாதிரி ஒரு டிஷர்ட்டுக்கு உற்பத்தி செய்ய 2 மணி நேரம். சரிண்ணா நீங்கள் ஆல்ரெடி அனுப்பிட்டீங்க. ஓகே, இப்போ நீங்கள் கன்ஸ்டன்ஸ் போட்டுட்டீங்க. ஓகே, டிரெக்டாக கன்ஸ்டன்ஸை எழுதிட்டீங்க. சரிண்ணே முதலாவது கேள்வி என்ன, லாபத்தை அதிகப்படுத்துவதற்கு குறிக்கோள் சார்பு எழுதுக, துணிக்கான கட்டுப்பாடு சமநின்மை எழுதுக, நேரத்திற்கான கட்டுப்பாடு சமநின்மை எழுதுக. சரிண்ணே ஓகே. அப்போ என்ன 30 யார்ட் துணி மட்டும்தான் இருக்கு நம்மள்கிட்ட. ஆகவே 30 யார்ட் துணி மட்டும் இருக்கிறதால 30 யார்ட் துணி மட்டும் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து அப்போ நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கும் எண்ணிக்கையே இங்கே வைன்னு எடுக்கும். ஆகவே அது மாதிரி இங்கே 3 யார்ட் துணியை பயன்படுத்துகிறோம், இங்கே 1 யார்ட் துணியை பயன்படுத்துகிறோம். அப்போ எக்ஸாக 3y <= 30 வரணும். ஓகே, சரியா இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது இன்றைக்கி, அதால் கட்டாய வருது. சரி இப்போ விளங்கு தானே, ஓகே தானே. அப்போ அதால் நீங்கள் டிரெக்டாக ஆன்சர் தந்துட்டீங்க. அப்போ என்ன எக்ஸாக 3y <= 30. அடுத்தது நேரத்தை பற்றி பேசக்குள்ள 2x y <= 40. ஓகே தானே, அதை நீங்கள் அனுப்பியிருந்தீங்க ஆல்ரெடி. அப்போ அது உங்களுக்கு கன்ஸ்டன்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே தானே. அடுத்தது நீங்கள் இப்போ
இந்த ப்ராஃபிட் இங்கே என்ன ப்ராஃபிட்டை பற்றி பேசுகிறாங்களா அல்லது லாபத்தை பற்றி பேசுகிறாங்களா செலவை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தா செலவை பற்றி இந்த லாபத்தை பற்றி பேசுகிறாங்க ப்ராஃபிட்டை பற்றி. சரி, ஒரு டிஷர்ட்டில் $15 லாபமும் ஒரு ஹூடியில் $35 லாபமும் கிடைக்குதாம். ஆகவே நம்மளோட ஃபங்க்ஷன் ஜெட் ஃபங்க்ஷன், அதாவது ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் குறிக்கோள் சார்பு வந்து என்ன இருக்கும், Z சமன் 15x ஆக 35y இருக்கும். அது ஓகேவா? ஓகே, சரிங்க. அப்போ அதுதான் நம்மளோட முதலாவது கேள்விக்கான ஆன்சர். சரிங்க. அப்போ முதலாவது கேள்விக்கான ஆன்சர் வந்து Z is equal to 15 x ஆக 35y. அடுத்தது ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் வந்து நம்மளோட முதலாவது என்ன, இந்த துணியின் நீளம் சம்மந்தமான அந்த வரையறை அல்லது கட்டுப்படுத்தி வந்து என்னென்னு சொன்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக $3y லெஸ் தென் ஓ ஈக்குவல் டு சிறிது சமன் 30. அது மாதிரி மூன்றாவது கேள்வி வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின், நேரத்தோட சம்மந்தப்பட்ட கன்ஸ்ட்ரெயின். அது வந்து 2x ஆக y சிறிது சமன் 40. ஓகே, சரி. இதையும் நம்ம என்ன செஞ்சிடும், ஃபார்முலேஷன், அதாவது சூத்திரப்படுத்திட்டோம் நல்ல முறையில். சரி, அப்போ இது மாதிரி இன்னும் ஒரு கேள்வி நம்ம பார்க்க இயலும். சரி, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கேள்வி தானே. உடற்பயிற்சி கூட ஜிம் கஃபே ஒன்றில் ஆரோக்கியமான பானம் தயாரிக்க 2 வகையான சத்து மாவு பொடிகள் கலக்கப்படுகின்றனவா. என்ன, ஒன்று புரோட்டீன் பூஸ்ட், அது மொத்தம் எத்தனை எக்ஸ் எண்ணிக்கையான கரண்டிகள், புரோட்டீன் பூஸ்ட் கரண்டிகள் எண்ணிக்கை எக்ஸாம். அது மாதிரி விட்டமின் பிளண்ட்னு சொல்கிற அந்த பொடிகள், அந்த மாவு பொடியில் கரண்டிகள் எண்ணிக்கை வையாம். சரிண்ணே. இப்போ புரோட்டீன் பூஸ்டின் ஒரு கரண்டியில் 10 கிராம் புரோட்டீன் உள்ளது. இதன் விலை $1.55 ஆகும். சரிண்ணே. அடுத்தது வைட்டமின் பிளண்டின் ஒரு கரண்டியில் 2 கிராம் புரோட்டீன் உள்ளது. இதன் விலை $0.8 ஆகும். சரிண்ணே. விளையாட்டு வழிகாட்டுதலின்படி இந்த பானத்தில் குறைந்தது 20 கிராம் புரோட்டீன் இருக்க வேண்டும். குறைந்தது 20 கிராம் புரோட்டீன் இருக்க வேண்டுமா. சரி, அது மாதிரி சுவை சரியாக இருக்க வேண்டுமானால் 2 பொடிகளையும் சேர்த்து மொத்தம் பயன்படுத்தப்படும் கரண்டிகளின் எண்ணிக்கை குறைந்தது 4 கரண்டிகளாக இருக்க வேண்டுமா. சரி, ஓகே. இங்கே செலவை குறைப்பதற்கான குறிக்கோள் சார்பு ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே என்ன செலவை பற்றி பேசுகிறாங்க. ஆகவே இங்கே வந்து நம்ம என்ன மினிமைஸ் பண்ண போகிறோம், செலவை குறைக்கிற போகிறோம். சரி, அப்போ அது மேக்ஸிமைஸ் மினிமைஸ்ங்கிற விஷயம் நம்ம பார்ப்போம் பின்னுக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம பாஸ் பேப்பர் செய்யக்கூட அதை பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ஐடியா எடுக்கிறதுக்கு பழகி கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த வகையில் இப்போ இந்த இடத்துல என்ன, இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த கேள்வி முதல் பார்த்த 2 கேள்வியும் ஒரே மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி இருக்குது நம்மளுக்கு. என்ன தசத்தில் தந்திருக்கான், அது மாதிரி கொஞ்சம் என்ன அதில் கலக்கப்படுற மூலப்பொருட்கள் விலையை தந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு. இப்படி 30 பொருட்கள் விலையை தந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு. சரிண்ணே. முதல் பார்த்த 2 கேள்வியிலும் 30 பொருட்கள் விலையை தந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே என்ன மூலப்பொருட்கள் விலையை தந்திருக்கேன். நம்ம செலவை பற்றி கதைக்காண்டா மூலப்பொருட்கள் விலையை தான் நம்ம பேசணும், அதுக்காக அப்படி பேசியிருக்கேன். சரிண்ணே. அந்த வகையில் இப்போ இப்போ ஷோர்ட்டாக நம்ம என்ன சொல்ல வராங்கிறத ஐடியாவை எடுப்போம். பெஸ்ட்டு என்ன ஒன்று என்ன, இங்கே ஒரு ப்ரோட்டீன் என்ன ஒரு ஆரோக்கிய பானம் தயாரிக்காங்க. சரிண்ணே. அப்போ உற்பத்தி பொருள் நம்மட ஆரோக்கிய பானம்.
சரிண்ணே. அப்போ இந்த ஆரோக்கிய பானத்துக்கு 2 வகையான மூலப்பொருட்கள் சரிண்ணே. ஒன்று பூஸ்ட், அடுத்தது விட்டமின். ஒன்று பூஸ்ட், அடுத்தது விட்டமின், அல்லது ஒன்று ப்ரோட்டீன், அடுத்தது விட்டமின். சரிண்ணே, ஷோர்ட்டாக நம்ம பேசுவோமே. ஒன்று ப்ரோட்டீன், அடுத்தது விட்டமின். சரிண்ணே. ப்ரோட்டீன் எண்ணிக்கை வந்து எக்ஸாம், விட்டமின் எண்ணிக்கை வந்து வையாம். என்னது, அதாவது ஒரு 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 ஆரோக்கிய பானத்தில் ஒரு யூனிட், ஒரு அலகு ஆரோக்கிய பானத்தில் கலக்கப்படுறது என்ன, எக்ஸ் கரண்டிகளும் எக்ஸ் எண்ணிக்கையான ப்ரோட்டீனும், அடுத்து ஒய் கரண்டிகள் ஒய் எண்ணிக்கையான கரண்டிகள் விட்டமினும் கலக்காங்களாம். சரிண்ணே. அப்போ அதில் திரும்ப என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு, ப்ரோட்டீன் வந்து என்ன, ஒரு கரண்டி ப்ரோட்டீனில் வந்து 10 கிராம் ப்ரோட்டீன் இருக்காம். சரிண்ணே. இதோட விலை 1.50 ஆகும். சரிண்ணே. அது மாதிரி ஒரு கரண்டியில் வந்து ஒரு கரண்டி விட்டமினில் வந்து 2 கிராம் விட்டமின் இருக்குன்னு வரணும். அதில் பிள்ளையாக வந்துருக்கு ப்ரோட்டீன் உள்ளதுன்னு சொல்லி. சரிண்ணே. அப்போ அது வந்து $0.8. விளையாட்டு வழிகாட்டுதலின்படி இந்த பானத்தில் குறைந்தது 20 கிராம் ப்ரோட்டீன் இருக்க வேண்டும். சரிண்ணே. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன ஐடியா எடுக்க இயலும், எது ஓகே 10x 2y பெரிது சமன் பெரிதுன்னு போடுறீங்க. அப்படி போடக்கூடாது. எப்போவுமே அந்த சிறிது அல்லது பெரிது அடையாளங்களை ஃபஸ்ட்டு போட்டு தான் அதுக்கு பிறகு சமனை போடணும் கணிதத்தில். சரி, அது நீங்கள் அனுப்பியிருக்கிறத பார்ப்போம், சரியான பார்ப்போம். 10x 2y ஓகே. இப்போ மொத்தமாக கலக்கப்படுற கரண்டி எக்ஸ், அடுத்து ஒய். சரிண்ணே. இப்போ ஒரு கரண்டியில் 10 கிராம்னு சொன்னால் அப்போ எக்ஸ் 10x, எக்ஸில் 10 கிராம் படி 10x இருக்க போகுது, ஒய்யில் 2y இருக்க போகுது. சரிண்ணே. அப்போ ஒரு யூனிட் ஆரோக்கிய பானத்தில் 10x 2yங்கிற அளவுக்கு என்ன இருக்க போகுது, அந்த அதில் கலக்கப்படுறது இருக்க போகுது. அப்போ அந்த வகையில் நம்மளுக்கு பெஸ்ட்டு நம்ம என்ன குறைந்தது 20 கிராம் ப்ரோட்டீன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த வகையில் இந்த கேள்வியில் வந்து சில நேரம் என்ன இந்த கேள்வி பிள்ளையாக இருக்கையிலும் சரிண்ணே, இந்த கேள்வி பிள்ளையாக இருக்கணும்னா அந்த கேள்வியில் சொற்கள் பயன்படுத்தப்பட்ட சொற்பிரயோகங்கள் சில வேலை பிள்ளையாக அறிக்கையிலும். சரிண்ணே. இது நான் இங்கிலீஷில் இருந்த கேள்வியை நான் தமிழுக்கு மாற்றினது. அப்படியே இருங்க, நான் அதில் அந்த கேள்விக்குரிய இங்கிலீஷையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் சரியான முறையில். சரிண்ணே. ஏன்டா இந்த இடத்துல என்ன சொல்கிறான், ப்ரோட்டீனை பற்றி மட்டும் பேசுகிறான். சரிண்ணே. அவன் விட்டமினை பற்றி பேசலை. ஆகவே ப்ரோட்டீன் தான் 20 கிராம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். சரிண்ணே. ப்ரோட்டீனும் விட்டமினும் சேர்ந்து அந்த இதில் எடை வந்து 20 கிராம்னு சொல்லலை அவன். சரிண்ணே. அந்த கன்ஃபியூஷன் வந்து இதில் இருக்கு. அப்போ அதுக்காக நம்ம கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் கேள்வியை கொஞ்சம் நான் பார்க்கேன், அப்படியே வச்சுக்கிட்டு பார்க்கேன். ஓகே, இந்த வரைக்கும் அந்த கேள்வி இதை பார்ப்போம். ஓகே, ப்ரோட்டீன் மட்டும்தான் 20 கிராம் குறைஞ்சது இருக்கணும். சரிண்ணே. குறைஞ்சது 20 கிராம் இருக்கணும், கூடுனது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ப்ரோட்டீன். சரிண்ணே. ப்ரோட்டீன் சொல்லக்கல நம்ம இதை பற்றி மட்டும்தான் பேசணும். சரிண்ணே. இது இந்த அறிகிற இப்போ இந்த இடத்துல விட்டமின்லாம் வரணும்.
2 grams ஆஃப் விட்டமின்னா வரும், ப்ரோட்டீன் பிள்ளையாக தந்துருக்கு. நம்ம என்ன இதை பற்றி மட்டும்தான் பேசணும் இந்த இடத்துல, ரெண்டையும் பற்றி பேசக்கூடாது. ஆகவே என்ன நம்மளோட 10 வயதான் வந்து என்ன லெஸ் தென் இல்லை கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 20 இருக்கணும். சரிண்ணே, 10x ப்ரோட்டீனை பற்றி மட்டும்தானே பேசுகிறான். அது விளங்கிட்டா நம்மளுக்கு வந்து என்ன ப்ரோட்டீன் மட்டும்தான் இந்த கட்டுப்பாடு, 20 கிராம் ப்ரோட்டீன் இருக்க வேண்டும் சொல்லி. சரிண்ணே, அதாவது இந்த ப்ரோட்டீன் பூஸ்ட் சரிண்ணே. இப்போ இந்த கேள்வியில் மயக்க நிலை ஒன்றைக்கு அந்த வார்த்தை பிரயோகத்தில் சரி அப்படி கருதணும்னா நம்ம இப்படி யோசிக்கணும், இல்லை நம்மளோட ஐடியாவுக்கு இப்படி வருவதுன்னா அப்படி யோசிக்கணும். ஆனால் எக்ஸாம் பேப்பரில் தரக்குள்ள சரியான முறையில் தான் தருவேன். இது வந்து நான் ஏஐ மூலம் டிரான்ஸ்லேட் பண்ணதால் கொஞ்சம் பிள்ளைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அதால் நம்மளுக்கு இந்த விளங்குதா, அதாவது சரியா நம்ம எக்ஸாம் பேப்பரில் பிரயோகம் சரியான முறையில் இருக்கணும். பாஸ் பேப்பர் கேள்வி பார்க்கக்குள்ள விளங்கும். அந்த இடத்துல வந்து என்ன இந்த இதில் இந்த பிரச்சனையில் இப்படியான கேள்விகளில் வார்த்தை ஜாலங்கள் இருக்கிறது. சரிண்ணே, வார்த்தையில் ஒரு மயக்க நிலை இருக்கும். அப்போ அதுகளை கவனமாக பார்த்துக்கணும். இப்போ இதை நம்ம இது எப்படி கருதுனோம்னா அது என்ன இந்த ப்ரோட்டீன் இந்த இருக்கிற ப்ரோட்டீன் பூஸ்ட் சம்மந்தமான அது மட்டும் என்று கருதுனோம்னா நம்மளுக்கு என்ன இந்த 10x தான் பெரிது சமன் 20 அப்படின்னு ஐடியா நம்ம எடுக்கணும். சரிண்ணே, அப்படி இல்லை இது ரெண்டையும் சேர்த்தது என்று சொல்லி நம்மளுக்கு தெளிவாக தெரியுதுன்னா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் 10x ஆக 2y பெரிது சமன் 20 அப்படின்னு எடுக்கணும். சரிண்ணே, அடுத்து இங்கே என்ன இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த வளமையை போல் இல்லாமல் இங்கே சமநிலை மாறி வருது. ஏற்கனவே சிறிது சமன் வந்துச்சு முந்தின ரெண்டுகளையும் இங்கே பெரிது சமன் வருது. சரிண்ணே, அதுகளையும் பார்த்துக்கொள்ளணும். அப்போ எப்படி வேண்டாலும் வரையலும். அப்போ அந்த வார்த்தைகள் குறைந்தது என்று சொல்கிறானா கூடியது என்று சொல்கிறானா அப்படியான விஷயங்கள்லாம் நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டிடுங்க. ஆனால் எக்ஸாம் பேப்பரில் வந்து ஹைலைட்டெல்லாம் பண்ணி காட்ட மாட்டான், மொத்தமாக பந்தியாக தருவான். நம்ம தான் பார்த்து விளங்கி எடுக்கணும். சரிண்ணா, அடுத்து என்ன சுவை சரியாக இருக்க வேண்டுமானால் 2 பொடிகளையும் சேர்த்து மொத்தம் பயன்படுத்தப்படும் கரண்டிகளின் எண்ணிக்கை குறைந்தது 4 கரண்டிகள். அப்போ இங்கே தெளிவாக சொல்கிறான் என்ன ரெண்டையும் சேர்த்து என்று சொல்லி. சரிண்ணா, ஆகவே இந்த இடத்துல என்ன எக்ஸகவை வந்து என்ன எக்ஸகவை குறைஞ்சது 4 இருக்கணும் என்று சொன்னால் கூடினது திரும்பி இருக்கலாம். இப்போ எக்ஸகவை பெரிது சமன் 4 என்று வரும் இதுக்கு. சரிண்ணா, அப்போ செலவை குறைப்பதற்கான குறிக்கோள் சார்பு என்ன என்று கேட்டால் என்ன செலவை குறைப்பதற்கான குறிக்கோள் சார்பு. சரிண்ணா, சில குழப்பம் நான் அதை எழுதி கொள்கிறேன் இந்த இடத்துல எல்லாத்தையும். இதில் சொன்னதன் அடிப்படையில் சரி ப்ரோட்டீனுக்கான கட்டுப்பாட்டு முதலாவது 2வது கேள்விக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதுவோம். நம்ம ப்ரோட்டீனுக்கான கட்டுப்பாட்டு சமனின்மையை எழுதுக, அதாவது அந்த வரையறையை அல்லது கன்ஸ்ட்ரெயின் அல்லது கட்டுப்படுத்தி எழுதுக. இப்போ ப்ரோட்டீனுக்கானது என்று சொல்லக்கூட நம்ம என்ன எழுத போகிறோம் 10x பெரிது சமன் 20 அப்படின்னு எழுதுகிறோம். சரி, 10x பெரிது சமன் 20 2வது கேள்விக்கான ஆன்சர். சரி, அடுத்தது என்ன 3வது கேள்விக்கான ஆன்சர் வந்து என்ன மொத்த கரண்டிகளுக்கான கட்டுப்பாடு சமனின்மை எழுதுக என்ன சொன்னால் x சக y பெரிது சமன் 4 குறைஞ்சது 4 கரண்டிகள். ஓகே, இப்போ 1வது கேள்விக்கு வருவோம். 1வது கேள்வி நம்மட கேள்வி மொத்த அந்த செலவை குறைப்பதற்கான குறிக்கோள் சார்பு. சரிண்ணா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வர செலவுகளை பார்ப்போம். சரிண்ணா, ஒரு கரண்டிக்கு $1.5 செலவாகுது. இது இந்த ப்ரோட்டீன் விட்டமினில் வந்து $7.8 செலவாகுது ஒரு கரண்டிக்கு. சரிண்ணா, ஆகவே மொத்த கரண்டிகள் எக்ஸ் மற்றும் y. ஆகவே அப்போ நம்மளோட Z
நம்மளோட செலவுக்கான அந்த Z ஃபங்க்ஷன் வந்து Z இஸ் ஈக்குவல் டு மொத்த புரோட்டீன் கரண்டிகள் எண்ணிக்கை எக்ஸ், அதே நேரம் அதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு கரண்டிக்கான விலை வந்து 1.5. ஆக 1.5 எக்ஸ் சக ஒரு கரண்டியோட விலை, விட்டமின் ஒரு கரண்டியோட விலை வந்து 7.8. ஆகவே இந்த இடத்துலையும் நம்மளுக்கு என்ன ஒரு குழப்பம் கொண்டு வர பார்க்கும். என்ன இந்த விலை வந்து ஒரு கரண்டியோட விலையா அல்லது ஒரு கிராம்ட விலையா? ஏன் எடுத்து என்ன சொல்லுங்க, ப்ரோட்டீன் பூஸ்டின் ஒரு கரண்டியில் 10 கிராம் ப்ரோட்டீன் உள்ளது, அங்கால இதன் விலை 1.5 என்று சொல்கிறாங்க. சரிண்ணே, அப்போ ஒரு குழப்பம் கொண்டு வர பார்க்க என்ன ஒரு கரண்டியோட விலையா இந்த 1.50 அல்லது ஒரு கிராம்ட விலையாண்டு போட்டு. சரிண்ணே, நம்ம இப்போதைக்கு என்ன நம்ம நம்புவோம். என்ன எக்ஸாம் பாஸ் பேப்பர்களை பார்க்கக்குள்ள விளங்கும் தெளிவாக தந்திருக்கானா இல்லையான்னு. இப்போதைக்கு இந்த இடத்துல நம்ம எப்படி எடுப்போம், இது ஒரு கரண்டியோட விலையை தான் குறிக்கான் அப்படின்னு நம்ம எடுப்போம். ஆக 1.5 எக்ஸ் சக அடுத்தது என்ன ஒரு கரண்டி விட்டமின் விலை வந்து 0.8. ஆகவே 0.8 ஒய். விளங்கிட்டா? இது 3 கேள்விக்கு ஆன்சர் விளங்கிட்டா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா அதில்? நான் சொன்ன லாஜிக்கின் அடிப்படையில் சரி நம்ம வித்தியாசமாக யோசிச்சா வித்தியாசமான ஆன்சர்ஸ் வரும். ஆனால் பாஸ் பேப்பரில் வந்து நம்ம தெளிவாக நம்மளுக்கு ஒன் வேயில் வித்தியாசமான யோசிக்காமல் ஒரே யோசனை ஒரே அடிப்படையான ஒரே லாஜிக் அடிப்படையில் நம்மளுக்கு ஆன்சர் எடுக்கிற மாதிரி ஐடியா எடுக்கிற மாதிரி தான் வரும் பாஸ் பேப்பரில். ஓகேவா? அது விளங்கிட்டா? எது டவுட் இருக்கா அதில்? ஓகே ஓகே சரி. ஓகே சரிண்ணே. இப்போ இதில் இன்னொரு கேள்வி வந்து இருக்கி, அந்த கேள்வியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அனுப்பி விட்றேன் நான் கிளாஸ் படியே. இல்லாட்டி அதையும் நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல. ஒரு சில்லறை விற்பனை கடை தனது விளம்பர கவுண்டரில் ஸ்மார்ட் ஃபோன்கள் எக்ஸ் மற்றும் லேப்டாப்கள் டெப்லெட்கள் ஒய் ஆகியவற்றை அடுக்கி வைக்கிறார். சரிண்ணே, அடுக்கி வைக்க விரும்புகிறது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 1 சதுர அடி கவுண்டர் இடத்தை எடுத்துக்கொள்கிறதா? ஒரு டெப்லெட் 2 சதுர அடி கவுண்டர் இடத்தை எடுத்துக்கொள்கிறது. கவுண்டரில் அதிகபட்சமாக 12 சதுர அடி இடம் மட்டுமே உள்ளதாம். கடையின் மேலாளர் விளம்பரத்தை ஆரம்பிக்க குறைந்தது 3 ஸ்மார்ட் ஃபோன்களையாவது காட்சியில் வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மூலம் தினசரி $100 வருவாயும் ஒரு டேப்லெட் மூலம் $150 வருவாயும் கிடைக்கிறது. சரிண்ணா, இது அதே டைப்பில் இருக்கிற ஒரு சின்ன கொஷின் தான். இங்கே வந்து வருவாயை பற்றி பேசுகிறாங்க. ஆகவே என்ன நம்ம எப்படி வருவாயை கூட்டுறேன்னு சொல்லி பார்ப்போம். பின்னுக்கு செலவை பற்றி பேசியிருந்தாங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம், எப்படி குறைக்கிறேன்னு பார்த்துருப்போம். சரி, இந்த இடத்துல என்ன இப்போ முதலாவது கேள்வி, தினசரி வருவாயை அதிகப்படுத்துவது குறிக்கோள் சார் ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்காங்க. சரிண்ணா, நம்மளுக்கு தெரியும்
ஏன்னா மொத்த ஸ்மார்ட் ஃபோன்கள் எண்ணிக்கை நம்ம எக்ஸ்ன்னு எடுப்போம், டெப்லெட்டுகள் எண்ணிக்கை ஒய்ன்னு எடுப்போம். சரிண்ணே. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு சதுர அடி உத்தரவிட்டுள்ள. ஓகே சரிண்ணே. தினசரி வருவாயை அதிகப்படுத்த போகிறோம். சரி, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும். என்ன, இப்போ எனக்கு அந்த டவுட் வருது, எப்படி நம்ம எக்ஸ்ஒய்ன்னு எடுக்கிறது இந்த கடையில் இருக்கிற மொத்த ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் மொத்த டேப்லெட் எண்ணிக்கையை அல்லது ஒரு குறிப்பிட்ட நாளில் விற்கப்படுற எண்ணிக்கையான்னு சொல்லி ஒரு டவுட் ஒன்று வரும். நம்மளுக்கு வரணும் அப்படி ஒரு டவுட், உண்மையாக யோசிக்க பண்ணணும் சரியான முறையில். சரியானே. அந்த வகையில் என்ன, நான் என்ன எடுக்கேன், எக்ஸுங்கிறது ஒரு நாளைக்கு விற்பனை ஆகுது. தினசரி வருவாயை பற்றி தானே பேசுகிறேன். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தினசரி விற்பனை ஆகிற எண்ணிக்கையை எக்ஸ்ன்னும் ஒய்ன்னும் எடுக்கேன். சரியானே. அந்த வகையில் என்ன, இப்போ Z is equal to, முதலாவது கேள்விக்கு ஆன்சர் நான் எழுதுகிறேன். Z is equal to 100 x ஆக 150 y அப்படின்னு சொல்லி போடுறேன். இது வந்து என்ன, இந்த எக்ஸுங்கிறது இந்த இடத்துல தினசரி விற்பனையாகிற ஸ்மார்ட் ஃபோன்கள் எண்ணிக்கை, ஒய்ங்கிறது தினசரி விற்பனையாகிற டெப்லெட்டுகள் எண்ணிக்கை. தவிர இது வந்து என்ன, இந்த கடையிலேயே மொத்தமாக இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் எண்ணிக்கை இல்லை, அது மாதிரி மொத்தமாக இருக்கிற டேப்லெட் எண்ணிக்கை இல்லை. இது வந்து தினசரி விற்பனையாகிற எண்ணிக்கை மட்டும்தான். சரி, அது அப்படி நம்ம கருதுகிறோம். சரிண்ணா. அப்போ அதை நம்ம மேலுக்கு குறித்து காட்டுறது நல்ல கன்ஃபியூஷன் இல்லாமல் எப்படியான கேள்வி. சரிண்ணா. அடுத்தது என்ன, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு சதுர அடி கவுண்டர் இடத்தை எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு டேப்லெட் 2 சதுர அடி கவுண்டர் இடத்தை எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா. கவுண்டரில் அதிகபட்சமாக 12 சதுர அடி இடம் மட்டுமே உள்ளதாம். ஆகவே கடையில் மேலே விளம்பரத்தை ஆரம்பிக்க குறைந்தது 3 ஸ்மார்ட் ஃபோன்களை காட்சியில் வைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஓகே, இதை நம்ம விற்பனையாகிறதுன்னு சொல்லி சொன்னோம். அந்த வார்த்தை பிரயோகம் பிழை இடத்துல விற்பனையாகிற எண்ணிக்கை என்று சொல்லி. ஏன் இந்த விற்பனையை நம்ம கூட்டணும். சரிண்ணா. வருவாய் கூட்டணும்னா விற்பனையை கூட்டணும். இப்போ விற்பனைக்கு நம்ம என்ன மட்டுப்படுத்தையில் இத்தனை தான் ஓட்டும். சரிண்ணா. அப்போ என்ன, நம்ம இதை என்னென்ன எடுக்கலாம், கவுண்டரில் அடுக்கி வைக்கிற எண்ணிக்கை என்ன எடுக்கலாம். அதே நேரம் கவுண்டரில் இருக்கிறது அவ்வளோ விற்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். சரிண்ணா. அந்த வகையில் தான் இது என்ன விற்பனை ஆகிறதுன்னு சொல்லாமல் சரி, மற்றபடி டிரெக்டாக இதை அப்படி சொல்ல இயலாது. அப்போ நம்ம இதை எப்படின்ட்டு எடுப்போம், கவுண்டரில் அடுக்கி வைக்கப்படும் ஸ்மார்ட் ஃபோன்கள் எண்ணிக்கை மற்றும் டேப்லெட்டுகள் எண்ணிக்கை, அதன் மூலம் கிடைக்கிற வருவாய் தான் இது. சரிண்ணா. அப்போ அந்த வகையில் அதை விற்கிறது மூலம் கிடைக்கிற வருவாய். சரிண்ணா. அந்த வகையில் இப்போ என்ன, அடுத்த கேள்வி என்ன, கவுண்டர் இடத்திற்கான கட்டுப்பாட்டு சமநின்மையை அல்லது என்ன வரையறையை அல்லது கட்டுப்படுத்தியை எழுதுக என்று கேட்டால் நம்ம என்ன செய்யணும். இப்போ நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 1 சதுர அடி கவுண்டர் இடத்தை எடுக்குது. அடுத்தது ஒரு டேப்லெட் 2 சதுர அடி. ஆகவே எக்ஸ் ஆக 2y வந்து என்ன, கவுண்டரில் அதிகபட்சம் 12 சதுர அடி தான் இருக்காம் இடம். ஆகவே அது என்ன, அப்போ லெஸ் தென், அப்போ நம்ம மொத்த எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்ம பயன்படுத்தப்படுற கவுண்டரில் பயன்படுத்தப்படுற அந்த அடிகள் எண்ணிக்கை வந்து என்ன, சதுர அடிகள் எண்ணிக்கை எக்ஸ் 2y வந்து என்ன லெஸ் தென் ஈக்குவல் டு சிறிது சமன் வந்து 12 இருக்கணும். சரிண்ணா. அதான் இதன் மூலம் அவன் சொல்கிறது, கவுண்டரில் அதிகபட்சமாக 12 சதுர அடி இடம் மட்டுமே உள்ளதுன்னு. அடுத்தது என்ன, கடையின் மேலாளர் விளம்பரத்தை ஆரம்பிக்க குறைந்தது 3 ஸ்மார்ட் ஃபோன்களையாவது காட்சியில் வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேலாளரின் ஸ்மார்ட் ஃபோன் உத்தரவிற்கான கட்டுப்பாட்டு சமன் அப்படின்னு சொல்கிறாங்க.
காட்சியில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது என்ன, அந்த கவுண்டரில் வைக்கிறது தான் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், நம்மளுக்கு மொத்தமாக இது ரெண்டும் சேர்த்து எத்தனை வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் அதில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க என்ன, ஸ்மார்ட் ஃபோன்கள் அதாவது எக்ஸ் வந்து கட்டாயம் என்ன, குறைஞ்சது 3 இருக்கணும். ஆக கூடினது 3 விட கூட எத்தனையாகவும் இருக்கலாம். ஆக எக்ஸ் வந்து பெரிது சமன் 3 அப்படின்ற நம்ம எடுக்கணும். சரிண்ணா, இது ஒரு கட்டுப்படுது. சரிண்ணா, விளங்கிட்டா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? கொஞ்சம் லேட் ஆகிட்டு இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண, அதால் கொஞ்சம் நான் சில வேளை ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். அடுத்த கிளாஸுகள் அப்படி இருக்காது. சரிண்ணா, ஓகேவா? அது நான் இது எல்லாத்தையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன், உங்களுக்கு அனுப்புவேன். அடுத்து இன்னொரு தரம் கேள்வியையும் ஆன்சரையும் ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து நான் அப்புறம் சட்டில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பாஸ் பேப்பர் கேள்வி 1-2 அனுப்புவேன். அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அடுத்த தடவை. அதிலேருந்து இந்த ஐடியா, இந்த ஃபார்முலேஷனுக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்கிற, எப்படி அதை தீர்க்கிறங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இதில் எதுவும் உங்களோட கன்ஃபியூஷன் டவுட்ஸ் இல்லை உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருக்கா? இப்படி வராது, இப்படி தான் வரும் டவுட்டு. நோ டவுட்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ. அப்போ நம்ம முடிச்சுக்கொள்வோம் அன்றைக்கி. அடுத்த கிளாஸில் பார்ப்போமா? ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, அடுத்த கிளாஸில் எப்படி பிந்தாது, எப்படி இன்றைக்கி எதிர்பாராத விதமாக ஒரு வேலை இருந்தாலும் பின்னேன். சாரி ஃபார் தட். ஓகே, ஜெசாக்கும்.